அத்தாடி என்ன இப்படி குளிருது. இவர் என்ன சொட்டு கூட போடாமல் வெடி வந்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்ன இப்படி குளிருது. ஆமாம் மணிக்கா ஏய் ஸோ நம்ம மதுரை முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு இமேஜினேஷனில் நம்ம இந்த வீடியோ கொண்டு போக போகிறோம். ஸோ மதுரை ஃபுல்லாலாம் சுற்றி காட்ட முடியாது, சும்மா ஒரு 2-3 இடத்துக்கு போய் இமேஜினேஷன் பண்ணி வீடியோ போடுவோங்க. வெயில் வேறு பார்த்தீங்கன்னா சுள்ளு நடிக்குது. இந்த வெயிலில் நான் குளிர்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படியே போக போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்க போதுங்க. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் போக போகிறோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லையா, டேங்க் ஃபுல்லாக பண்ண முடியாது. ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு தெப்பக்குளம் போயிட்டு வருவாங்க. மாப்பிள்ள என்னடா இந்த குளிருது எப்போ ஏமாட்டாகுது. ஆல்ரெடி கீழே பூரா பார்த்தீங்கன்னா பனியாக வேறு இருக்குது. இதில் குறுக்கால வரையும் பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுங்க வண்டியில். இந்த பனியில் கூட அவர் பார்த்தீங்களாங்க ட்ரைசைக்கிள் சைக்கிள் இழுத்து கஷ்டப்படுறாரு அவர். அதாடி இந்த பனியில் கூட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு திறந்து வச்சுருக்காங்களேடா. இவர் என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, சும்மானால குளிருது எனக்கு. உங்களுக்குலாம் குளிர்லையானே திறந்து விட்றா, அவர் தான் கத்துறாருல. என்னடா இந்த குளிர் கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போ ப்ரோ. என்ன ப்ரோ சொட்டு போடாமல் நிற்கிறீங்க? இங்கே வர்றா இந்த பனியில் கூட இந்த பெச்சரா கழிச்சு விட்டு அழகா இருக்கேன். இங்கே வர பாலத்து மேலே கூட பனியாக இருக்கிறா. ஐயோ சைடு விட்றோம், இங்கே வர்றோம், செம்மையாக இருக்குல்ல. பஸ்ஸு தான் டாய்லெட்டு. இவ்வளோ பெரிய ஒரு பனியிலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு அவர். பெண்ணே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரியார்கிட்ட வந்துட்டோம். பெரியாரே பனியில் மூடி இருக்குங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்தாச்சு. ஸோ அதுக்கு எய்த்தாக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருக்குங்க. அண்ணே கொதிக்க 2 டீ தாங்க. ஐயா பாருங்க இவ்வளோ குளிர்லையும் உள் பண்ணி மட்டும் போட்டு நிற்கிறாரு ஐயா. இந்த குளிருக்கு எதமாக ஒரு டீ குடிச்சாங்க நல்லாயிருக்கும். அங்கே பாடுறோம் டீ பனி மூட்டத்தை பாடுறோம். அண்ணே இப்போ நம்ம வந்து இப்படியே இறங்கி நடந்து போயிட்டு அது மேலே ஏறி அப்படியே போவோம். போயிட்டு நம்ம பெரியாரை சுற்றி பார்த்துருவோம். என்ன சொல்கிறேன்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தாங்க நிற்கிறோம். உள்ளக்க பாருங்க எவ்வளோ பனி மூட்டமாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க இந்த பனியில் இந்த பஸ்ஸு தாங்க ஹைலைட்டு. பெரியார் வந்து பனியில் போகிறதுக்கு தரமாக இருக்குடா. ஆம்புலன்ஸ்டா வாடா ஓரமாக வாடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியார்லேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தெப்பக்குளத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே இருக்கிறது கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் என்ன பார்த்து இங்கே பார்க்குற சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் தான். ஜூஸ் குடிப்பாடா. இந்த குளிரில் ஜூஸ் குடிச்சு அவ்வளோவே நாளைக்கு சளி பிடிச்சி நாளைக்கு கழிச்சு செத்துருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும் நம்ம தெப்பக்குளத்துக்கு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து இந்த ஸ்னோ எப்படி இருக்குன்றது வந்து இந்த வியூ வந்து பார்ப்போங்க. ஸோ நம்ம பெரியாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து இருந்திருப்போம் இந்த வியூ எப்படி இருக்குன்றது. இது தெப்பக்குளத்தில் எப்படி இருக்குன்றது வந்து தெரில. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும் போது எனக்கே தெரியும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா சும்மா இங்கே இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெப்பக்குளம் போயிட்டு அதே மாதிரி இமேஜினேஷன் பண்ணி ரியாக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இதுதாங்க பார்த்தீங்கன்னா தெற்குவாசல் சந்தை. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்துக்க செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா யாருமே ரைடு பண்ணியிருக்க மாட்டாங்கங்க. ஸோ என் சொந்த ஊரில் இப்படி ஒரு பனி மூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி யாருக்காச்சும் இப்படி கொடுத்து வச்சிருக்குமா. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆயிடுச்சு. ஸோ இருட்டுறக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தெப்பக்குளத்தை சுற்றி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடணுங்க. இருட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து கேமராவில் வந்து கவர் பண்ண முடியாது, பூரா பிளாக்காக இருக்கும். கோப்ரோவில் வேறு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து 62 தான் இருக்குது. இங்கே போடுற படிங்க தரமாக இருக்கலாம் செடிக்கிட்ட. இப்போ இங்கே போடுறா பனி அள்ளிக்கிட்டு இருக்கு போடுறா ஜேசிபி. இந்த இடத்துல அதிகமாக பனி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா, அதான் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஐயா இங்கே போடுறா எப்போ பயங்கரமாக இருக்குல்ல. செம்ம. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்துக்கிட்ட வந்தாச்சு. இங்கே போடுறோம் டீ போடு.
என்னடா இப்படி குளிருது எப்போ டேய் நம்மளை போய் ஒரு பெரிய யூடியூபர் நினச்சி ஒருத்தர் பார்த்துட்டே போகிறான்டா. ஏய் இங்கே போடுறோம் பனியில் இப்படி படுத்து கிடைக்கடா ப்ரோ உனக்கு குளிர் இல்லையா ப்ரோ? இங்கே போடுறோம் ஓடு இங்கே போடுறா பனியை போடுறோம் இங்கே போடுறோம் செம்மடா பனிடா பனியை போடுறான் இங்கே போடுறான். என்னடா வர மாட்டேங்குது என்னடா பண்ணுற? ஐயா என்னமா ஆயிடுச்சு உனக்கு? ஐயா வணக்கம் ஐயா அண்ணே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? தெப்ப குளத்துக்கு எங்கிட்டே போகணும்.